வணக்கம் and welcome to Dhanyas Designers. இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இன்றைக்கி ஒரு டிசைனிங் வீடியோ பார்க்கலாம். இந்த டிசைனிங் வீடியோ வந்து நான் என்ன இதுக்கு பண்ணுறேன், அதாவது ப்ளவுஸ்க்கா என்னதுக்கு பண்ணுறேன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லலை. உங்களுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிசைனில் வந்து நான் இந்த ஃப்ளவர் மட்டும் எப்படி டிசைன் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 2 வீடியோவை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஏன் ஸ்கிப் பண்ணியிருக்கேன்னா, இதில் இந்த டிசைனிங்கில் ஃபுல்லாகவே வந்துட்டு நான் டிஃப்ரெண்ட்டான சீக்வன்ஸ் ப்ளஸ் வந்து கொஞ்சம் இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணாத நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸ்லாம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எதையுமே வந்து ஸ்கிப் பண்ண விரும்பலை. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்து ஒரு ஹாஃபாகவும் மீதி உள்ள போர்ஷனை வந்து இன்னொரு ஹாஃபாகவும் 2 வீடியோவாக ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவரை மட்டும் எப்படி டிசைன் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் போர்ஷன் எல்லாம் எப்படி டிசைன் பண்ணி ஒரு கம்ப்ளீட் அவுட்லுக் வந்து எப்படி கொண்டு வரதுன்றதை பார்ப்போம். இப்போ வந்து இந்த ஃப்ளவரை சுற்றிலுமே நான் செயின் ஸ்டிச் ஜரியில் வந்து போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஜஸ்ட் ஒரு குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை சுற்றிலும் வேறு எதனா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஸ்பேஸ் விட்டுட்டேன். அதை சுற்றிலும் கொஞ்சம் ஸ்பேஸ்க்கு அப்புறம் 2 லைன் பீடில் கொடுத்துட்டு 1 லைன் வந்து சம்கி அண்ட் பீடு ரெண்டையுமே ஆல்டர்னேட்டிவாக மாற்றி கொடுத்துருக்கேன். அது எப்படி கொடுத்துருக்கேன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளவர் பெட்டல் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளவர் பெட்டலில் 1 லைன் ஜரியில் அவுட்லைன் கொடுத்துருக்கோம். அது முடித்ததுக்கப்புறம் ஒரு லைன் வந்து பிங்க் கலர் கிளாஸ் பீட். இது கிளாஸ் பீடுன்னு கேட்டால் தருவாங்க கடையில். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் அவைலபிள் இருக்குது. ஸோ நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நம்ம வந்து கலர் பீட் யூஸ் பண்ணும்போது இந்த கிளாஸ் பீட் யூஸ் பண்ணோன்னா நம்ம ஈவன் சுகர் பீட் யூஸ் பண்ணும்போது கூட கலர் போயிடும் சுகர் பீடில் கொஞ்சம் நாள் கழித்து. பட் இந்த மாதிரி கலர் கிளாஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது கலர் போகவே போகாது, நல்லாவே இருக்கும். ஸோ இது நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு 1 லைன் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சம்கி அப்புறம் ஒரு பீடு சுகர் பீட் அதை வந்து மாற்றி அல்டர்னேட்டிவாக கொடுத்துருக்கேன். இதே தான் வந்து அந்த ஃப்ளவரை சுற்றி போட்டிருக்கேன் இல்லையா, அந்த ரவுண்ட் ஷேப்பில் இதே டிசைன் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். அதை எப்படி பண்ணியிருக்கேன்றதை இப்போ நம்ம பார்க்குறோம். ஒரு பீடு, ஒரு சுகர் பீட், ஒரு சம்கி. இந்த சம்கி பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் நல்லா ஷைனிங்காக இருக்கும். அந்த சம்கி சென்டரில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பிங்க் கலர் சம்கி. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அது பெரிய சைஸில் இருக்கும், இது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து ஒன்றா எடுத்து இன்சர்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஒரே அடியாக இதே மாதிரி நீடில் ஒரு சம்கி ஒரு பீடு, ஒரு சம்கி ஒரு பீடு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஒன்றா இதே மாதிரி இன்சர்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இது கூட ஒரு லைன் வந்து அவுட்லைன் வந்து 2 லைன்ஸ் கொடுக்கலான் இருக்கேன். இப்போ ஃபஸ்ட் லைன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்போயுமே இந்த கோல்டு கலர் சம்கி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா கிளிட்டரிங்காக ஷைனிங் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அதை சுற்றிலுமே இன்னொரு லைன் கொடுத்த உடனே நல்லாவே நமக்கு கிராண்டாக கிடச்சிருச்சு. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெட்டல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிடலாம். இதில் ஆல்ரெடி நான் ஒரு பெட்டல் ரெடி பண்ணிட்டேன். அந்த ஆல்டர்னேட்டிவாக, அதாவது ஒரு இதில் வந்து நாம் சம்கி ஃபில் பண்ணியிருக்கோம் இல்லையா, சம்கியும் பீடும். இன்னொரு பெட்டலில் வந்து இந்த மாதிரி 2 லைன் சுகர் பீடில் கொடுத்துட்டு சென்டரில் வந்து நான் இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த ரோப் கிடைக்கும். இது வந்து நம்ம நாட்க்கு யூஸ் பண்ணுறது பேக் சைடுக்கு. அந்த மாதிரி ரோப் தான் இது. கோல்டன் கலரில் இருக்கு இல்லையா, அந்த ரோப் தான் இது. ஸோ அந்த ரோப் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டரில் வச்சு நார்மல் சேவிங் நீடில் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லைன்னா நமக்கு வந்து க்ளூ அப்ளை பண்ணி கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது இது ஜரி த்ரெட்டுன்றதுனால த்ரெட் வந்து ஜரியில் தான் செஞ்சுருப்பாங்க இந்த ரோப் த்ரெட்டு. ஸோ அதனால் வந்து நமக்கு அது வந்து எடுத்துக்க சான்ஸ் இருக்குது. காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் கை வச்சு பிடிச்சிக்கிட்டே. ஸோ அதை அவாய்ட் பண்ணணுன்னா நம்ம நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு. அப்படியே நல்லா வந்து ஸ்டிச் ஆகிக்கும்.
ஸோ அதனால் நான் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இது மேலே நாம் லோடிங் கொடுக்க போகிறோம். இது மேலே வந்து நம்ம லோடிங் கொடுக்கறது வந்து பீட் யூஸ் பண்ணி கொடுக்கறதுனால கொடுக்கலாம், இல்லைனா கட் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா த்ரெட் யூஸ் பண்ணியும் கொடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இதில் வந்து நான் அந்த லோடிங்க்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் தனியாக வேணால் அது டுட்டோரியல் போடுறேன் உங்களுக்கு. அதை வந்து இதில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டிச்சை. இது வரைக்கும் நான் அந்த வீடியோவை வந்து டுட்டோரியல் எதுவும் போடலை. ஸோ அதனால் இதை கொஞ்சம் தெளிவாக காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிச்சோடு இதை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒன் சைடில் எடுத்துட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் நமக்கு இது. ரெண்டு சைடும் லாக் போட்டு எடுக்கிறோம், அவ்வளோதான். ஓரளவுக்கு இந்த மாதிரி பட்டையாக எடுத்துட்டு இந்த பக்கம் போட்டிருக்கதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நோட் பண்ணிக்கோங்க கிளியராக. நான் அந்த பக்கம் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு ஆப்போசிட் சைடில் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ ஆப்போசிட் சைடில் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறேன். அகெயின் ஆப்போசிட் சைடில், அதாவது கிராஸாக அந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்ட லைன் மேலேயே வந்து கிராஸாக நம்ம அடுத்த ஸ்டிச்சை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நாம் சுற்றிலும் பண்ணிட்டு வரும்போது சென்டரில் வந்து நல்லா எம்போஸ்டாக பக்கத்தில் ஒரு பெட்டலில் போட்டிருக்கேன் பாருங்கள். அது வந்து நமக்கு இதில் வந்து சரியாக வரல, கேமராவில் தெரியல. நல்லா நான் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். நல்லா அந்த இடம் வந்து நல்லா எம்போஸ்டாக ஆல்ரெடி நாம் ரோப் கொடுத்துருக்கோம். அது மேலேயே இது வந்து ஒரு பின்னல் மாதிரி ஒன்று மேலே ஒன்று படிகிற மாதிரி வரதுனால இன்னும் நல்லாவே எம்போஸ்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஸ்டிச் வந்து ஒரு புது ஸ்டிச் தான். இது நம்ம வந்து நெக் லைன்லேயும் யூஸ் பண்ணலாம். நெக் லைனை சுற்றிலும் நல்லா பட்டையாக போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அதுவும் அழகாக இருக்கும். நான் அது ஒரு டிசைனில் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா இந்த சைடு அதை வந்து ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நம்ம அடுத்த ஸ்டிச்சை வந்து போட போகிறோம். அதுதான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ க்ளோஸாக பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும். போட்டுட்டு ஒரு லாக் கொடுத்துட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டிச் எடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த நூல் வந்து இழுத்துக்கிட்டு வராது. போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் கொடுத்துட்டு கீழே ஆப்போசிட் சைடில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிட்டு அகெயின் ஒரு லாக் கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த போர்ஷன் வந்து நல்லா எம்போஸ்டாக அழகாக இருக்கும். நார்மலாக பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு நமக்கு லோடிங் கொடுக்கறத விட, த்ரெட்டு மேலே லோடிங் பண்ணுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெட்டல்ஸ்லாம் வரைஞ்சோம், ஃப்ளவர் வந்து பெருசாக டிசைன் பண்ணோம் அப்படின்னா இது போடும்போது நமக்கு வந்து அந்த சென்டர் போர்ஷன் வந்து நல்லா பின்னல் மாதிரி வந்துடுறதுனால நம்ம ஃப்ரேமை விட்டு கிளாத்தை கலட்டிட்டாலும் நல்லா க்ரிப்பாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. நமக்கு வந்து நார்மல் இதே வந்து நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம். பட் என்ன ஆகும்னா கழட்டும் போது லென்த்தாக போடும்போது கொஞ்சம் லூஸ் கொடுத்துரும். ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இது பண்ணும்போது நான் ஃப்ரேமை விட்டு கழட்டினதுக்கப்புறமே நான் பார்த்தேன், அப்சர்வ் பண்ண வரைக்கும் நல்லா திக்காக க்ரிப்பாக பிடிச்சிட்டு இருந்தது. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டிச் வந்து நான் யூஸ் பண்ணேன். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு. ஸோ பாருங்கள், 3 பெட்டல்ஸுமே ஃபில் பண்ணியாச்சு. இந்த சென்டர் போர்ஷனில் பார்த்தா நல்லாவே எம்போஸ்டாக இருந்துச்சு. ஸோ ரிமைனிங் டிசைனிங் எல்லாமே வந்து நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.